இங்க ஒரு பொண்ணு ஆள்நடமாட்டம் இல்லாத தீவுல மாட்டிக்கிறா. அப்படி மாட்டிக்கிட்ட பொண்ணுக்கு திடீர்னு உணவு பக்கத்துல இருக்குது தெரியுது. இவ்வளவு வேகமாவே பக்கத்துல பார்க்க அந்த டைம்ல திடீர்னு அதுல பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. அதை பார்த்துட்டு மூக்க மூடிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு பூதம் இவ்வளவு துரத்தி வருது. அதை பார்த்த பொண்ணு இருந்து தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடி அந்த பூதம் துரத்தி வருது. ஒரு கட்டத்துல கீழே விழுந்துருதா, முட்டில் அடியும் பட்டுருது. அது அந்த பூதமும் பார்க்குது. தன்னோட மூக்குக்கு மேல இருக்கிற வேர்வையை எடுத்து அந்த முட்டில் வைக்குது. உடனே அடிப்பட்ட தடமே இல்லாம போயிருது. அதை ஆச்சரியமா பார்த்த பொண்ணு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விலங்கு கிட்ட பழக ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இன்னொரு பீச்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல போட் வர சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணு வேகமா ஏஞ்சி ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி கத்த அந்த போட்டையும் உங்களை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த போத்தை காணும். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்ப வீட்டுல இருக்கிறா. வீட்டுல குளிச்சு வெளியே வரும்போது அவ வீடு ஃபுல்லா பர்ஃபியூம் மாதிரி மணக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா இவ அந்த காட்டுல யூஸ் பண்ண சால் இருந்துட்டு பயங்கரமா மணக்குது. உடனே இவ ரிசர்ச் பண்றவங்க கிட்ட அந்த சால் எடுத்துட்டு போய் காட்டுறா. அவங்க இது பயங்கரமான ஒரு பர்ஃபியூம். உடனே இந்த பொண்ணு வந்து திரும்பி போட் எடுத்துட்டு அந்த விலங்கிட்ட பழகுது. திரும்பி அந்த காட்டுக்குள்ள வர அந்த விலங்கு பக்கத்துல போயிட்டு திரும்பி அதோட வேர்வையை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு இப்போ ஒரு பெரிய பர்ஃபியூம் கம்பெனி ஓபன் பண்ணி அதுல சிஓவா இவளும் உட்கார ஆரம்பிச்சிட்டா.